ரொம்ப நல்லா ஓடும். எல்லாமே ஓடும், ப்ளூபெர்ரி நல்லா ஓடும். அப்போ அது ஊற்றுங்க. எப்படி டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். பச்சை மிளகாலாம் இதோ இருக்கு. வந்துச்சு விட மாட்டீங்களே. இவங்க கூட நான் 1 மாதம் இருந்தேன்னு வைங்களேன், ஒன்றுமே சாப்பிடாம என்னை மனசை மாற்றிடுவாங்க. பப்ளிக் டாய்லெட் பாய்க்க முடியாது, கடையில் சாப்பிட முடியாது, அப்புறம் நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாது, ஃபிஷ்லாம் சாப்பிடக்கூடாது. கேரளா வந்து யானை தான் ரொம்ப, கேரளாவில் தான் அங்கே வீட்டில் வளர்ப்பாங்க. அது ஒரு பிரஸ்டீஜ். ஏன்னா நிறைய தோப்பு இருக்கும், அதுக்கு சாப்பாடெல்லாம் அதிலே கிடச்சிடும். யானை வளர்க்குறது வந்து பிரஸ்டீஜ் விஷயம். கௌரவத்துக்காக. ஓகே மக்களே, நம்ம நினைக்கிற இந்த எபிசோடில் வந்து நம்ம கன்னியாகுமரியை முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் பேசுகிறத கேட்டிருப்பீங்க, அந்த கௌரவம் அப்படி பேசியிருக்காங்களே. இது கேரளா மட்டும் இல்லை, தமிழ்நாடு எங்கே பார்த்தாலும் ரொம்ப கௌரவமாக வாழ்கிறாங்க, கோடு போட்டு வாழ்கிறாங்க. ஃப்ரீயாக கொடுத்தா கூட அது அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. கௌரவ பிரச்சனை ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. அவங்க கூட பழக்க மாரி தான் தெரியுது. ஏன்னா இங்கே என்னோடய ஃப்ரெண்டு அஞ்சு இருக்காங்களா, அவங்களும் அதான் சொன்னாங்க. அவங்க அப்பா வந்து கவர்மெண்ட்டில் பெரிய போஸ்டில் இருந்தாராம். அவங்க ஸ்கூலுக்கெல்லாம் வர மாரி ஒரு பாடி கார்டு 4 பேர் இருப்பாங்களா அவங்க அப்பாவை சுற்றி எப்பொழுதுமே. அவர் இறக்குற வரைக்கும் அதே கௌரவத்தோடு தான் அவர் உயிர் போகணுன்னே இருந்தாராம். அவ்வளோ ப்ரெஸ்டீஜ் பார்ப்பாங்களாம் அந்த கௌரவம். அவங்களும் என்கிட்ட அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அதுதான் முதல்ல பார்ப்பாங்களாம். நம்மளாம் ஏனோ தானோன்னு வாழ்ந்துட்டுருக்கோம், அங்கேலாம் வேறு மாரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதான் சாப்பாட்டுக்கு வழியிலனா கூட அவ்வளோ ரோசத்தோடு இருக்காங்க. வேறு லெவலில் தான் இருக்காங்க அந்த மக்கள்லாம். நான் பார்த்து பழகின வரைக்கும் எல்லாமே அப்படி தான் இருக்காங்க. ஒரு வேளை அது ஃபுல்லாக தமிழ்நாடு எல்லாம் அவங்க கல்ச்சரே இருக்கிறனால அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ கேரளானா ஃபுல்லாக மலையாளிஸ் இருப்பாங்க. இப்போ இந்த தமிழ்நாடு அந்தமாரின்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து இங்கே மலேசியாவில் இருக்கோம். மேபி நாங்கள் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சைனீஸ் மில்லே அப்படி இந்தியன்ஸு, அப்போ நாங்கள் எங்களுக்குள்ளே என்னென்ன கோ த்ரூ பண்ணுறோம் அந்தமாரி டிஃப்ரெண்ட்டாக ஃபேஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அதுதான் அப்படி தான் எனக்கு தோணுது. எப்படி பார்த்தாலும் மக்களே, நான் மலேசியாவில் பிறந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அங்கே ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கணுன்னாலே ஆயில் ஃபுல்லாக அவங்க சம்பாதிக்கணும், அவ்வளோ கஷ்டப்படணும். இங்கே உள்ள கலாச்சாரமும் இங்கேயும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. இங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. இன்னொன்று வந்து அவங்க காலங்காலமாக வந்து அந்த வரதட்சணை அப்படி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் கோடு பாட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது சம்டைம் மாற்றவும் முடியாதுன்னு. ஏன்னா அவங்க வந்து வரதட்சணை கொடுக்கலன்னா கூட இப்போ பொண்ணு சைடு கொடுக்கலன்னா பொண்ணு எந்த குறை இருக்கான்னு அப்படிலாம் யோசிப்பாங்களாம். இந்த அளவுக்கு அவங்க அந்த அந்த கலாச்சாரத்திலே வாழ்ந்ததுனால அவங்க வந்து அப்படியே அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நல்ல வேலை நம்ம அதில் போய் மாட்டிக்கல. என்னன்னா காலம் ஃபுல்லாக ஒரு பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்க ஆயில் ஃபுல்லாக சம்பாதிக்கணும். இப்போ எங்களுக்கெல்லாம் 6 பொம்பளை பிள்ளைங்க, எங்கள் அப்பா நிலைமை என்ன ஆயிருக்கும் நினச்சி பாருங்க. ஓகே மக்களை, பேச்சை குறைச்சிருவோம், இல்லைன்னா இழுவையாக இழுத்துக்கிட்டே போகணும். நம்ம வேறு குஜராத்துக்கு வேறு போகணும். இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிற வந்து திருப்பரப்பு அருவி, அங்கேயே வந்து போட்டிங் இருக்குது. அது 2 முடிச்சுட்டு நம்ம கன்னியாகுமரிக்கு டாட்டா காட்டிடலாம். டாட்டா காட்டுற மண்ணுக்கு வந்து கன்னியாகுமரி பற்றி நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா நீங்கள் எங்கே பார்த்தாலும் பச்சை பசேர்னு இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஹிந்தியில் இருக்குது, அப்புறம் சின்ன சின்ன கிராமம், அங்கே முருகன் கோயில் என்னென்னமோ இருக்கான். அங்கே 4 நாளில் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. அதெல்லாம் நல்லா பச்சை பசேர்னு இருக்கும். ஏன்னா அந்த தமிழ்நாட்டில் எத்தனையோ இடத்துல வந்து வானம் பார்த்த பூமின்னு வாங்க, மண்ணுலாம் வெடிச்சு போய் தண்ணியே இல்லாத ஊரெல்லாம் இருக்கு. இது பார்க்க எங்க பார்த்தாலும் உங்களுக்கு பச்சை பசேர்னு இருக்கும். சூப்பரான ஒரு ஊர். பாருங்க மக்களே, என்னையே அறியாம அந்த ஷூட் வந்து அந்த கடைக்கு போவோம். அப்படியே போயிட்டு என்னாச்சும் வாங்கிடலாமான்னு. ஏன்னா நாங்கள் எங்கள் மலேசியாவில் அதை தான் பண்ணுவேன். இங்கே நம்ம விமலா வந்து பிக் பாஸ் வேலையை பார்த்து நாங்கள் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, கொண்டு வந்துடுவாங்க. இங்கே நல்லா இருக்காது, சுத்தமாக இருக்காது அப்படி சொல்லி கூப்பிட்டு வந்துடுவாங்க. பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க. பயமா இருக்கு. டிக்கெட் கொடுக்கணும், இப்படி வரணும். இதில் என்னன்னா வாட்டர் ஃபால் வந்து இப்படி போயிட்டு அந்த போட்டிங் வந்து வேற பக்கமா நடந்து போகிற வழியில வந்து நான் பார்த்துட்டேன். அந்த அளவுக்கு நாங்கள் பெருசாக எதுவுமே கோசை பண்ணல. அதனால வந்து இந்த கேப்லேயே வந்து நான் பேசிடுறேன். ஏன்னா வந்து இந்த நீர்வீழ்ச்சிக்கு போகிறதுல வந்து என்ன ஒரு சந்தோஷம்னா, நீர்வீழ்ச்சி மட்டும் இல்லை, நேச்சர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இயற்கை ரொம்ப பிடிக்கும். அங்கே போனாலே ஜில்லுன்னு சூப்பராக இருக்கும். இந்த நீர்வீழ்ச்சி வந்து உங்களுக்கு தெரியும், காலை வைக்க முடியாது, அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும். அந்த சத்தம் எல்லாமே பயங்கரமாக இருக்கும் தானே. அதை வந்து நம்ம சைக்காலஜியில் வந்து ப்ளூ மைண்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்களாம். எப்படின்னா வந்து இப்போ நம்ம வாட்டர் ஃபால் அபாங்க இருக்காங்களே, அவங்க வந்து எக்கச்சக்கமான நெகட்டிவ் அயோன்ஸ்லாம் வந்து வச்சுட்டு விளாண்டுக்கிட்டு இருப்பாங்களாம். ஸோ நம்ம அங்கே போனோம்னா வந்து நம்மளே அறியாமல் வந்து நம்மளோட நெகட்டிவ் ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் வந்து அவங்க எடுத்துக்கிட்டு நம்மளே அறியாமல் நம்மளை வந்து ஜில்லுன்னு ஆக்கி விட்டு நம்மளை வந்து ஹாப்பி மூட்டுக்கு வந்து கொண்டு வந்துடுவாராம் அந்த வாட்டர் ஃபால் ஐயா. அப்புறம் அங்கேருந்து நம்மளுக்கு இன்னொரு பெனிஃபிட் இருக்குது. அவர் வந்து நம்மளை எப்போ பார்த்தாலும் ரொம்ப யங்காகவே வச்சுருப்பாராம். அது ரொம்ப இளமையாக அழகாக இருக்கிறதுக்கு ஒரு காரணமும் இருக்கான்.
இருக்கான். ஏன்னா அந்த தண்ணி ஜில்லுன்னு இருக்குல்ல, அதில் போய்ட்டு நம்ம குளிச்சுக்கிட்டு இருந்தால் அப்புறம் அந்த நம்மளோட ரத்த ஓட்டமெல்லாம் வந்து சீராக ஆக்கி கொண்டு வந்துட்டு பயங்கரமாக கொண்டு வந்து வச்சுருக்குமா. அப்புறம் அடிக்கடி வந்து அங்கே தான் ரொம்ப பேர் போவாங்க. எனக்கு பிடிக்கும், ஆனால் என்னால் போய் குளிக்க முடியாது, நான் விரைச்சிக்குவேன். என்னால் அந்த குளிர் தாங்க முடியாது. அளவுக்கு மீறி அந்த வாட்டர் ஃபால் குளிர் வந்து என்னால் தாங்கவே முடியாது. இயற்கையோட மகிமையை பார்த்தீங்களா, இந்த வாட்டர் ஃபால்க்கே இவ்வளோ கதை. இன்னும் நம்ம காடு அப்புறம் கடல் அதெல்லாம் பார்க்க வேண்டிய வேற வேற கதை பேசுவோம். எனக்கு வந்து இயற்கை உண்மையிலுமே ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து கடல்லே போட்டு சாவடிச்சிட்டாங்க எங்கள் அம்மா அப்பா. கடல் மட்டும் இல்லை மக்களே, கடல் இல்லை, கடல் காடு மேடு எல்லாத்துலேயும் போட்டு எங்களை வாட்டி வதட்டி எடுத்துட்டாங்க. தாவன் ஃபேமிலி மாரி. எங்களை மட்டும் இல்லை, அவங்களும் அதை தான் செய்வாங்க. அவங்க 100 மடங்கு செஞ்சால் நாங்கள் ஒரு 20 தான் செய்வோம். அப்படி தான் நாங்கள் இயற்கையோடு தான் நாங்கள் வளர்ந்தே வந்தோம். எல்லாமே என் கூட பிறந்தவங்க எல்லாமே அப்படி தான் வளர்ந்து வந்தோம். இதெல்லாம் ஒன்று நம்ம கற்றுக்கலாம் மக்களே. சொகுசாக வாழ்ந்தா அவதிப்பட்டு தான் சாகணும், அவதிப்பட்டு வாழ்ந்தோமா வந்து சொகுசாக சாவலான்னு நினைக்கிறேன். சாவடியா இல்லை, இந்த பஞ்சு டயலாகு இதெல்லாம் நம்ம காலம் நம்மளை பாடத்தை கற்றுக் கொடுக்கும். புக்கில் படிக்கிறதோட ப்ராக்டிக்கல் லைஃப் தான் நம்மளுக்கு கண்ணமாக அரைஞ்சி ரொம்ப பாடத்தை கற்றுக் கொடுக்கும் லைஃப். ஏன்னா நம்ம லைஃப்பில் ரொம்ப பட்டதை வந்து அதை தான் நான் அதை தான் நான் ரொம்ப உங்க கூட ஷேர் பண்ணுறேன். அப்புறம் மக்களே, இந்த இயற்கையில் கிடைக்கிற அதே நிம்மதி வந்து கோயிலில் கண்டிப்பாக இருக்குது. நான் எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டு அங்கே உட்காந்துருக்க மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கும், மனசு ஆறுதலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பத்திரிகைக்கெலாம் போவேன், இவர் ஃபாஸ்ட் பண்ணி கூப்பிட்டா தான் நான் போவேன். அங்கே இருந்தால் கொஞ்சம் நல்லா காமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் எத்தனையோ கோயிலில் வந்து அதெல்லாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். கோயிலும் இயற்கையும் வந்து சேம் தான். அது யாருக்கு எங்கே பிடிச்சிருக்கோ அங்கே போக வேண்டியதுதான். ரொம்ப அருன்னு அடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த எபிசோடு இழுத்துட்டு போயிடுது, நான் சீக்கிரமாக முடிக்கணும். இன்னொன்று வந்து இதுக்கு மேலே அங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே. ரொம்ப படத்துலலாம் இது வந்திருக்கான், பார்ப்போமே. மக்கள் இதுக்கு மேலே சத்தம் தாங்க முடியல, பாட்டில் மற்றதை காட்டுறேன்னு. போலீஸ் உட்காந்துருக்காங்க. அடுத்தது போட்டிங்களா? வந்து இப்படி ஏறிடலாமா? இந்த வழியாவா? இப்படி ஏறிடலாமா? நீங்கள் ஊஞ்சல் ஆடுறீங்களா? 10 வயசுக்கு கீழே தான். இதில் மக்களே, இதில் விமலா உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். எனக்காக நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் எடுத்து போட்டு, ஏன்னா வெள்ளிக்காற்று வந்து ஆகாதுன்னு சொன்னீங்க, அவ்வளோ எஃபர்ட் போட்டு எனக்காக அவ்வளோ அலைஞ்சிங்க. இன்னொன்று மக்களே, இந்த சட்டையை போட்டு காலிலேருந்து எங்கெங்கே போயிட்டு வந்துட்டேன் பாருங்க. இன்னையோட கழட்டி எடுத்துருவேன் அந்த சட்டையை. இந்த இதை தான் லாஸ்ட் எபிசோட கழட்டி தூக்கி வீசிடுவேன். எங்கள் ஊரில் ஆனால் ரொம்ப தூசி. ஏன்னா இங்கே தார் ரோடுனா சைடில் வந்து அந்த செம்மண்லாம் இருக்காது. அங்கே இருக்கிறதுனால தலையிலேருந்து கால் வரைக்கும் தூசி மூஞ்சில எல்லாம் ஒட்டி ஒரு மாதிரியாகவே இருக்கும். அங்கே ஓகேவா? இருக்கா? ஆக்சுவலி அந்த நாள் ஃபுல்லாக வந்து காலையிலேருந்து பத்மநாதபுரம் பேலஸ், அப்புறம் அந்த தொட்டில் பாலம், அங்கே போயிட்டு எல்லாம் அங்கே வந்து ரொம்ப அசந்துட்டோம். நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்துருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அங்கே மூஞ்சை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நான் தூங்கியே போயிட்டேன். அதனால தான் ரொம்ப அசந்து போச்சு. பாவம், எனக்காக அவங்க அவ்வளோ எஃபர்ட்டை போட்டாங்க. பரவாயில்லக்கா. ஒன்று தான். இங்கே வந்து அவங்க விமலா என்ன வாங்கி கொடுத்தாங்கன்னா, இங்கே உள்ள தண்ணி வந்து அந்த சர்பத்தா, அது அங்கே தான் கிடைக்குமா, அந்த சோடாவோ என்னமோ. நீங்கள் அப்புறம் பார்ப்பீங்க அது என்ன சோடான்னு. என்ன ஃப்ளேவர் இருக்கு? ஆரஞ்சு, பட்டர்ஸ்காட்ச், பைனாப்பிள், ஸ்ட்ராபெரி, கோவா, பைனாப்பிள், மேங்கோ, லிச்சி, கிவி. எது நல்லா இருக்கும்? எல்லாமே நல்லா இருக்கும். எல்லாமே. ஸ்ட்ராபெரியா? ஸ்ட்ராபெரி மிக்சடு. ஓகே தான், ஏதாவது ஒன்று கொடுங்க. மிக்சடு எது ரொம்ப நல்லா ஓடும்? எல்லாமே ஓடும், ஸ்ட்ராபெரி நல்லா ஓடும். அப்போ அது ஊற்றுங்க. ஓகே. இப்போ பார்ப்பீங்க மக்களே, அந்த சவுண்டு மேபி அதுதான் அங்கே ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன். முடியாது. எப்படி டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். பச்சை கலர்லாம் இதோ இருக்கு. உட்காரல விட மாட்டீங்களே.
இவங்க பாருங்க, இவங்க கூட நான் இன்னும் 1 மாசம் இருந்தேன்னு வைக்கல, ஒண்ணுமே சாப்பிடாம என்ன மனசை மாத்திடுவாங்க. பப்ளிக் டாய்லெட் பாய்க்க முடியாது, கடையில் சாப்பிட முடியாது, அப்புறம் நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாது, ஃபிஷ்லாம் சாப்பிடக்கூடாது, பயங்கர கட்டுப்பாட்டில் இருக்காங்க. இவங்கள்கிட்ட நான் 1 மாதம் காசு எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரீட் ஃபுட்டு, நோ ஸ்ட்ரீட் ஃபுட். ஆனால் இவங்க சிங்கப்பூரில் இருந்தவங்க, இவங்களை என்ன பண்ணலாம் சொல்லுங்க? இது போட் எடுக்கிற இடங்க அங்கேயா? ஓகே ஓகே, தேங்க்யூ. இந்த இது வந்து மலேசியாவில் விற்க தெரியுமா? அது குளிச்சிங்க? ஆமாம் தெரியுமா, ஜம்பு ஜம்பு ஜம்பு. எங்கள் ஊரில் ஜம்புன்னு வாங்க, ஆனால் பெருசு பெருசாக இருக்கும். நான் வர மீதி வாங்குறேன். பார்த்தீங்களா, கேட்டிங்களா? ஜம்பு இருந்துச்சான். அவங்க வீட்டில் அவங்க கையால் கழுவி தான் சாப்பிடுவாங்களா. இங்கே கழுவி கொடுக்குறது அவங்க நம்பிக்கை இல்லைன்ட்டாங்க. நானே 1 மாதம் எங்கள்கிட்ட காசு எடுக்கலான்னு இருக்கேன். இது ஹோட்டலா? காட்டேஜ் ஸ்டே பண்ணுற இடம். ஹோட்டல் மாதிரி ஃபெசிலிட்டிலாம் இருக்காது, ஜஸ்ட் பெட் இருக்கும், டாய்லெட் பாத்ரூம் இருக்கும். ஷேரிங் மாரி பார்ப்பீங்க மக்களே. அந்த நீர்வீழ்ச்சி வேறு சைட்டு, அந்த போட் எடுக்கிற இடம் வந்து வேறு சைட்டு. நாங்கள் போகிறோம் போய்கிட்டே தான் இருந்தோம். எங்கே இருக்குன்னு தெரியாமல் அவ்வளோ தூரம் போயிட்டு இருந்தோம். போய்கிட்டே தான் இருக்கு. எங்கே தான் ஏறணும் போகணுமோ? ஆள் குறவுனால ரொம்ப ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். போடுறேன். உல்லாச படகுத்துறை அதை பார்க்கறதுக்கே உல்லாசம் இருக்குமா? ஆபத்தான படகுத்துறைன்னு வச்சுருக்கலாம். தாமரை பூ தானே, சின்னது பிஞ்சி. லில்லியா? வாட்டர் லில்லி, தாமரை. அயலத்தை அடுக்கல். எங்கே தண்ணியே இல்லாதல போட்டில் போனால் செத்துருவோம்னு நினைக்கிறேன். எங்கே இந்த டேமுக்கு அங்கிட்டு வச்சுருப்பாங்களோ? இங்கே அந்த டேம் மாதிரி நடக்கிற இடம் இருக்குது. பேட்டரி வேறு குறவாக இருக்குது. டிக்கெட்டு பறந்துட போகுது. இப்போ நம்மளை ஏற்ற மாட்டாங்க. சூப்பராக தான் இருக்குது. போட்டு எடுக்கிற இடமே இல்லையே. போட்டே அந்த பக்கத்து இங்கே நிறைய தமிழ் கூட நடப்பாங்க தானே. இங்கே இருக்குது போட்டு. எங்கே இருக்குது? அங்கிட்ட போகணும். நம்ம எடுப்போம். பயங்கரமாக பேசிட்டே வாங்க. பாட்டு நல்லா படிப்பீங்களா? படிங்க. என் வாய்ஸு பாட்டு அழகா பாடு. இந்த இடத்துலையும் அதெல்லாம் நடக்க முடியுது. அதான் நம்ம நடந்தால் இங்கே போயிருங்க. இதில் எடுப்போம். இவங்க கொஞ்சம் நல்லா ரீல்ஸ் ஓடுன்னு நினைக்கிறேன். எனக்கு மக்களுக்கு உள்ளது உருளாதுங்க. எனக்கு யாரு குழப்பம். அந்த இடத்துல தான் நம்ம போகிறோம் பாருங்க. போட்டிங்